ஏய், என்ன விட்டா எல்லாம் மீறி பேசிட்டு போற? சிறுப்பால் அடிப்ப ராஸ்கல். என்ன சொன்ன? இந்தாங்க அண்ணி, குழந்தைய பிடிங்க. கார்த்தி, என்னாச்சு கார்த்தி? அண்ணி, இந்த குழந்தை இனிமே உங்ககிட்ட தான் இருக்கணும். என்ன கார்த்தி இப்படி சொல்ற? இங்க பாருங்க அண்ணி, இந்த குழந்தைய சாக்கா வச்சுதானே அந்த ஸ்வேதா முத்தரசனா உங்ககிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்றா. அதனால இனிமே இந்த குழந்தை உங்ககிட்டே இருக்கட்டும். தாய்ப்பால் கொடுக்கறது நீங்க, அதுக்கு கூட தகுதி இல்லாதவா. தப்பு மட்டும் தொடர்ந்து பண்றா. இனிமே அவளுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. மாமா, என்னாச்சுன்னு பாத்தீங்களா? கார்த்திகை அடிச்சு போட்டுட்டு நம்ம குழந்தை இங்க தூக்கிட்டு வந்துட்டான். அண்ணா, உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறானா? அவன் என்ன செருப்பால அடிப்பேன்னு சொன்னா தெரியுமா? அதனாலதான் நான் அடிச்சேன். ஓ அப்படியா? அப்ப நீ எதுவுமே சொல்லலையா? இந்த குழந்தைய முறை தவறி பெத்திருக்குன்னு நீ சொன்னல. அதனாலதான் மாமா செருப்பால அடிப்பேன்னு சொன்ன. அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைய உங்களுக்கு தான் பெத்த. வேற எவனுக்கோ பெத்த மாதிரி என்ன கேவலமா பேசிட்டான். என்னால அதை ஏத்துக்க முடியாது. முதல்ல அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஏய், மன்னிப்பா? நானா? அதுவும் ஓங்கிட்ட முடியவே முடியாது. நீ மன்னிப்பு கேட்காம நானும் விட மாட்டேன். இரு 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 கார்த்தி, நான் சொன்ன நீ கேட்பல்ல, மன்னிப்பு கேட்டுரு. அண்ணா, என்னண்ணா நீங்க? இவதான் புரியாம மன்னிப்பு கேட்க சொல்றானா? நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. அண்ணா, இங்க பாருங்கண்ணா, இந்த குழந்தைய காரணமா வச்சு இவ உங்க மனசை மாத்தி அவ பக்கம் இழுக்கிறதுக்கு பிளான் பண்றான். நான் அவளை அடிச்சதெல்லாம் பத்தாதுண்ணா, இன்னும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஒண்ணு. ஏய் கார்த்தி, இருடா. நான் உனக்கு சொல்றேன்ல, நான் சொன்னா கரெக்டா இருக்கும்ல? நான் சொன்ன மாதிரி நீ மன்னிப்பு கேட்டுரு. பிரச்சனை வேணாண்டா, நடந்தது ஏதோ இருந்துட்டு போட்டோம். நம்ம பிரச்சனை பெருசாகாம சால்வ் பண்றதுக்கு தான் பார்க்கணும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, மன்னிப்பு கேட்டுரு. முடியாதுண்ணா, நான் சாக கூட தயார். ஆனா இவ கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்க முடியாதுண்ணா. நீயும் மருது மாதிரியே பேசிட்டு இருக்கிற. நான் எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நான் ஒன்று பண்ண சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன்டா. இப்போதைக்கு நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுரு. முடியாதுண்ணா. கார்த்தி, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோ. கோவப்படாம கொஞ்சம் நிதானமாடுறா. இல்லண்ணா, இவெல்லாம் ஒரு ஆளு. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் திருப்பி திருப்பி அதே பண்றது என்ன அர்த்தம்? இவளுக்கு எல்லாம் போய் சப்போர்ட் பண்றீங்க. இவெல்லாம் ஒரு ஆளான என்ன முத்து மாமா, கார்த்தியை போய் அடிச்சுட்ட? மாமா விட்டுருங்க. எனக்காக நீங்க ஒண்ணு அவனை அடிக்க வேண்டாம். நான் தூண்டி விட்டு தான் அடிச்சீங்கன்னு அப்புறம் ஏன் மேலதான் பழிய போடுவாங்க. சாரி கார்த்தி. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், நான் பழைய மாதிரி இல்லை. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன கோவப்படுத்தாதீங்கடா. சொல்லிட்டே இருக்க, அப்படி திருப்பியும் அதே. நல்லதுக்கு தானே சொல்றேன். அதை கேட்காம திருப்பி திருப்பி கூட கூட பேசுறதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க அடிச்சது பெரிய விஷயம் இல்லைண்ணா. ஆனா இவளுக்காக போய் என்ன அடிச்சீங்க பாருங்க, அதுதானே ரொம்ப ரொம்ப தப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், என் உயிரே போனாலும் இவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? இப்போ நான் ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாம் நியாயம் கேட்க போறேன். அவங்க வந்து சொன்னா மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். ஏய் ஸ்வேதா, என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, உன்கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நிறுத்துங்களா கொஞ்சம்? முத்தரசனை கடைசியில முட்டாள் முத்தரசனை ஆக்கிட்டீங்க. டார்ச்சர் பண்றீங்க ஆளுக்காளு. நீ என் பேச்சு கேட்க மாட்டேலடா. நீ ஒருத்தன் என் பேச்சை கேட்பேன்னு நினைச்சேன், நீ கேட்க மாட்டேல. நீ கேட்காத, என் கூட பேசாத, என் மூஞ்சில முடிக்காத, நீ போடா. என்ன முத்து மாமா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? இப்ப ஸ்வேதாக்கா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே?
விடுங்க. கார்த்திக்கு பதிலா நான் மன்னிப்பு கேக்குறேன். ஐயோ வேண்டாம் சாமி, எனக்கு யாரோட மன்னிப்பும் வேண்டாம் ப்ளீஸ். என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்தா அது போதும். குடு. இல்லண்ணா, நான் உங்களை எதிர்த்து பேசினது தப்புதான். உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னது தப்புதான். அதுக்கு வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அவகிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுண்ணா. மாமா, மாமா, ஒரு ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் வரீங்களா? கடைசி தடவையா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண மட்டும் போதும் மாமா, ப்ளீஸ். மாமா, சூட்கேஸ்ல ஜிப் போட முடியல. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா நான் ஜிப் போட்டுருவேன். என்னால முடியல. எதுக்கு இப்ப துணி அடிக்கிட்டு இருக்க? ஊருக்கு போறியா? ஊருக்கெல்லாம் இல்ல மாமா, இந்த வீட்டை விட்டு போய் தனியா இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்? எனக்கு வர வர இங்க இருக்கவே பயமா இருக்கு. இன்னைக்கு குழந்தைய புடுங்கி வெண்ணிலா கிட்ட கொடுத்த மாதிரி நாளைக்கு குழந்தைய புடுங்கி வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் மாமா? அந்த மாதிரிலாம் நடக்காத, விடு. இங்க பாருங்க மாமா, நம்ம குழந்தை திருத்தணிகை மூலமா நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்காக தான் நான் தனியா போறேன். தனியா போய் என்ன பண்ணுவ? அவனுக்கு ஒரு அடிக்கடி உடம்பு சரியா போகுது, யார் பாத்துப்பா? என்ன மாமா பண்றது? எனக்கு உங்ககிட்ட இருந்து இந்த குழந்தை பரிசா கிடைச்சிருக்கு. அத என்னால விட்டு கொடுக்க முடியாது. பக்கத்திலேயே நான் வீடு பாத்துக்கிறேன். எப்போ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதோ அப்போ வந்து குழந்தைய பாத்துக்கோங்க. இந்த பாரு, குழந்தைக்கு இந்த வயசுல தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் கூட அதுக்கு ஒரு பெரிய டெஃபிஷியன்சியா இருக்கும். தாய்ப்பால் குடிக்கலாம், அதுக்கு இம்யூனிட்டியே இருக்காது. நீங்க 1008 நோய், பேண்டமிக், அது இதுன்னு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் குழந்தைக்கு அப்புறம் என்ன, நீ என்ன புட்டி பால் கொடுப்பியா? அதுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? அப்புறம் குழந்தை எப்படி ஹெல்த்தியா வளரும்? பரவாயில்ல மாமா, வெண்ணிலா இன்னைக்கு பால் தரா, எப்பவுமா தருவா. இப்பதான் தாய்ப்பாலுக்கு நிறைய இடத்துல பேங்க் இருக்கே, நான் அதுல இருந்து வாங்கி உனக்கு கொடுத்துக்கிறேன். பேங்க் இருக்கு, அது இருக்குன்னு என்ன லோனா வாங்க போறேன்? நாங்க பாத்துக்கிறோம். வெண்ணிலாவை பார்த்துப்பேன், நானும் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்ல, அவன் கூட எனக்கு இப்போ ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அவனை பார்க்காம இருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு பொன்மகள் வேற, இவன் வேற இல்லை. ஏன்னா பொன்மகளை பார்த்தா எனக்கு இவன் ஞாபகம் வருது, இவனை பார்த்தா எனக்கு பொன்மகள் ஞாபகம் வருது. அது ஏன்னே தெரியல. அதனால எங்கேயே இருக்கட்டும், புரியுதா? ஆம், நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன மாமா பண்ணட்டும்? சரி, உங்க வார்த்தையை மதிச்சு நான் இங்கே இருக்கேன் மாமா. குட்டி பையா, உங்களால திருத்தணியை விட்டு இருக்க முடியாதுன்னு உங்க வாயாலேயே வந்துருச்சு. இது ஒண்ணு போதும் மாமா, நான் நினைச்சதை அடைஞ்சிடுவேன். ஏய் வெண்ணிலா, சொன்னா உனக்கு புரியாதா? எத்தனை தடவை சொல்றது? நீ என்ன சின்ன குழந்தையா? ஆபரேஷன் பண்ண உடம்பு, குழந்தை பெத்த இன்னும் 1 மாசம் கூட ஆகல. இப்படி பச்சை உடம்புக்காரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிற.
சொன்னா நான் பால் காய்ச்சி தர மாட்டேனா? இல்ல பரவாயில்ல கலை, நானே கொண்டு போய் முத்து மாமாக்கு கொடுத்துட்டு வரேன். ஏன் உன் முத்து மாமாக்கு பால் கூட உன் கையால தான் காய்ச்சி கொடுக்கணுமா? ஆனா வர வர ரொம்ப தான் பண்ற. வா வந்து உட்கார். விடு கலை. என்ன வெண்ணிலா, உடம்பெல்லாம் ஏன் இப்படி சூடா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அடுப்பு பக்கத்துல நின்னுட்டு இருந்தல, அதான் சூடா இருக்கேன். ஹேய், என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நீ வா முதல்ல வந்து உட்காரு. வா. மாமாக்கு பால் ஆத்தி கொடுக்கணும். ஐயோ, நான் ஆத்தி கொடுக்கறேன், நீ வந்து முதல்ல உட்காரு. உட்காரு, முதல்ல உட்காரு. என்ன நீ உடம்பு அவ்ளோ கொதிக்குது, கேட்டா ஒண்ணும் இல்லங்கிற. பாலை ஆத்தி தரேன், முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு மாத்திரையை போடு. ஐயோ, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன், இப்ப மாத்திரை போடக்கூடாது. நான் வேணா அப்புறமா கசாயம் வச்சு குடிச்சுக்கிறேன். எதை சொன்னாலும் ஒரு வாக்குவாதம் பண்ணு. சரி, நீ போய் பாலை கொடு, நான் கசாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். வா, எடுத்துட்டு போ. மாமாக்கு பால் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடு. வெண்ணிலா, ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். முத்து மாமா, ம். என்னாச்சு முத்து மாமா? ஏதோ யோசனையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லையே. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க கேட்ட எல்லா டேப்லெட்ஸும் இதுல இருக்கு. தேங்க்யூ. எவ்வளவு ஆச்சு? 200 மேடம். தேங்க்யூ. மேடம். ஸ்வேதா, ஆ மாமா, என்ன மாமா? என்னது இது? மாத்திரை மாமா. யாருக்கு? எனக்கு தான். உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப டயர்டா வேற இருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற என்ன மாமா, மனசுக்குள்ள இருக்கிற கவலை தான், டென்ஷன். வீட்ல வேற மாத்தி மாத்தி ஏதாவது பிரச்சனை நடக்குதுல்ல, அதான். ஏற்கனவே திருத்தணிகையோட நிலைமையை நினைச்சு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாத்தையும் யோசிக்க யோசிக்க ஒரு மாதிரி நிம்மதி இல்லாம தூக்கம் வரமாட்டேங்குது மாமா. கண்ணெரிச்சல, சாப்பிட முடியல, லேசா காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. அதான் மாத்திரை. மாமா, ஒரு ஹெல்ப். மாத்திரையை போட்டிருக்க, அசந்து தூங்கிட்டேன்னா குழந்தை அழுதா தெரியாம போயிடும். இன்னைக்கு ஒரு நாள் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? அவன் அழுதானா என்னை எழுப்பி விட்டா கூட போதும், நானே பாத்துக்கிறேன். ஐயோ மாமா, நான் என்ன தினமுமா கேக்குறேன்? முடியலன்னு நான் இப்போ மாத்திரை போட்டிருக்கேன், அதனாலதான் கேக்குறேன். அதுவும் நம்ம திருத்தணிகைக்காகத்தான். சரி, பரவாயில்ல, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதானே நினைச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. நானே வரேன். மாமா, வெண்ணிலா கசாயம் வச்சு கொடுத்துட்டேன். காய்ச்சல் குறையிற மாதிரி தெரியல, நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க செல்லம்? என்ன வேணிலா, காய்ச்சல் அடிக்குது நாங்க? என்னாச்சு? ஆமா மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி இருந்துச்சு உடம்பு. அடுப்படியில இருந்ததுனால கூட அப்படி இருந்திருக்கும். கலை இப்ப கசாயம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா, குடிச்ச, சரியாயிடுச்சு மாமா. நல்லாதான் இருக்கேன். சரி சரி சரி, பார்த்து. நானே பயந்து போயிட்டேன். ஏன்னா அது திடீர்னு காய்ச்சல் அடிக்குது, குழந்தைங்கள வர பார்த்துக்கணும், பால் கொடுக்கணும் இல்லை? ஏய் செல்லக்குட்டி, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பால் பண்ணாம அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம சீக்கிரம் தூங்கிடணும். அப்பா இன்னைக்கு உங்க கூட இருக்க மாட்டேன்,
நம்ம திருத்தணிக்கு பாப்பா இருக்கான்ல, அவன் கூட அப்பா இன்னைக்கு இருக்க போகிறேன். ஸ்வேதாவுக்கு உடம்பு சரியில்லை, என் கண்ணு முன்னாடி தான் மாத்திரலாம் போட்டா. தம்பி பாப்பாவை பார்த்துக்கணும் இல்லையா? ஆ, நான் போய் பார்த்துக்கிட்டுமா? சரி, நீங்கள் வால் பண்ணாமல் தூங்கிக்கணும். ம், டாட்டா. கௌதம், ஆ அண்ணன் பால் டம்ளரோட போறத பார்த்தா ஸ்வேதா ரூமுக்கு தான் போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஜனனி, இதை இப்படியே விடக்கூடாது. வா, கார்த்திகிட்ட போய் சொல்லலாம். டேய், அப்பா வராருடா. சூப்பர்டா, சூப்பர். உன்னை வச்சு நான் போடுற ஒவ்வொரு திட்டமும் உடனே நடக்குதுடா. செல்ல குட்டிடா, செல்ல குட்டி. ஸ்வேதா, ஸ்வேதா, வாங்க மாமா. இந்தா. நீ எப்படி எதுவும் சாப்பிட்ருக்க மாட்ட, மாத்திரை போட்டிருக்க, வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது. அந்த பால் கொண்டு குடி. தேங்க்யூ மாமா. ஓய் குட்டி பையா, பெட்ல படுத்துக்கலாம். படுங்க 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 படுங்க. ஜிஜோ. ஸ்வேதா, நீயும் படுத்து தூங்கு. வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லை, லைட்டாக ஜுரம் இருக்கு, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ தூங்கு. நான் நிம்மதியா தூங்கணுமா மாமா? நான் தூங்குறதுக்காகவா இவ்வளவு திட்டமும் போட்டேன்? நீங்க இங்க வந்து படுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு எப்படி மாமா தூக்கம் வரும்? நீங்க வாங்க. உங்களுக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேனா, இப்ப காத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா?